அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை செயல்படுத்தும் நியாய விலைக்கடை விற்பனையாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ₹200 வழங்கப்படும் எனவும், இந்த திட்டம் ஒவ்வொரு மாதத்தின் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்படுத்த வேண்டும் எனவும், அதே நேரம் நியாய விலைக்கடை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தினங்கள் மூடப்படாமல் இருப்பதை உறுதி செய்திட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: ஆவணி மாதத்தில் வரும் சுப முகூர்த்த தினங்களான இன்று மற்றும் நாளை 29ஆம் தேதி கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. ஒரு சர்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சர்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு வில்லைகளும், அதிகளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் 12 தக்கல் முன்பதிவு வில்லைகளுடன் கூடுதலாக 4 தக்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டும் உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: திருவான்மையூர், பாலவாக்கம், உத்தண்டி, குலசேகரப்பட்டினம், கீழ்புதுப்பட்டு மற்றும் சாமியார்பேட்டை ஆகிய 6 கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது. பணிகளை மேற்கொள்ள ₹24 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணையும் வெளியிட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வேளாங்கண்ணி புனித அன்னை ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு 1050 சிறப்பு பேருந்துகள் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. இத்திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆண்டும் பக்தர்களின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக சென்னை, பெங்களூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருச்சி, தஞ்சாவூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, திண்டுக்கல், மணப்பாறை, ஓரியூர் மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய ஊர்களிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் செல்வதற்கு tnstc.in என்ற இணையதளத்திலும் செயலி மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஐந்தாவது அறிவிப்பு: 2025-26ஆம் கல்வியாண்டுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வழியாக மாதம் ₹1500 வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் +1 படிக்கும் மெட்ரிக், CBSE, ICSE மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுத தகுதியுடையவர்கள். tge.in government.in என்ற இணையதளம் மூலமாக செப்டம்பர் 4ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும். செப்டம்பர் 4ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டுக்கு புதிய முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் வரும் 30ஆம் தேதி புறப்படுகிறார். முதலீட்டு பணிகளை முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் 8ஆம் தேதி தமிழ்நாடு திரும்ப உள்ளார். ஏழாவது அறிவிப்பு: விநாயகர் சதுர்த்தி, தொடர் விடுமுறை, முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து 28ஆம் தேதி இன்று 610 பேருந்துகளும், நாளை 405 பேருந்துகளும், 30ஆம் தேதி 380 பேருந்துகளும் மற்றும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கீழம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 875 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. சென்னை, கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்று மற்றும் நாளை 90 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து இன்று மற்றும் நாளை 24 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: உளுந்தூர்பேட்டையை அடுத்த செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் செப்டம்பர் 1 முதல் சுங்க கட்டணம் ₹5 உயர்த்தப்பட உள்ளது. கார், ஜீப் வாகனங்களுக்கு தற்போது ₹65 வசூலிக்கப்படும் கட்டணமானது ₹70 உயர்த்தப்பட உள்ளது. இலகுரக வாகனங்களுக்கு ₹115 வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது ₹120 உயர்த்தப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: TNPSC குரூப் 2 2A தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் தரவரிசை விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வானது ஆகஸ்ட் 29இல்
தேர்வாணைய அலுவலகத்தில் சென்னை தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலானது tnpsc.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் வீட்டு பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் மற்றும் தொழிற்சாலைக்கு உதவக்கூடிய ரசாயன பொருட்கள் தொடர்பான பயிற்சியானது வரும் 28ஆம் தேதி இன்று முதல் 30ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழக அரசு சார்பில் நடைபெற உள்ளது. 11வது அறிவிப்பு. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தினால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தனிநபரோ அல்லது கூட்டமாகவோ தாக்குதல் நடத்தினால் 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும், ஆம்புலன்ஸ் ஊழியர்களை தாக்குவோர் மீது ஜாமீனில் வெளியே வராத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், 108 ஆம்புலன்ஸ் மற்றும் பணியாளர்களை தாக்கினால் வன்முறை தடுப்பு மற்றும் உடைமைகள் சேதார தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தாக்கும் நபர்கள் மீது மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 3 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்டம் ட்ரோன் பயிற்சியானது வரும் 9/9 முதல் 11/9 வரை காலை 10 மணி முதல் மதியம் 5 மணி வரை நடைபெற உள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படும் என தலைமை ஹாஜி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று பிறை தெரிந்ததால் வரும் செப்டம்பர் 5 முதல் மிலாடி நபி என தலைமை ஹாஜி அறிவித்திருக்கிறார். 14வது அறிவிப்பு. முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான கேட் தேர்வு வரும் பிப்ரவரி 7, 8 மற்றும் 14, 15ஆம் தேதிகளில் பாடப்பிரிவு வாரியாக காலை மதியம் என 2 வேளைகளிலும் நடைபெற உள்ளது. எனவே விருப்பம் உள்ளவர்கள் gate2025.iitr.ac.in எனும் வலைத்தளத்திற்கு சென்று செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை தவற விடுபவர்கள் தாமத கட்டணத்தை செலுத்தி அக்டோபர் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். அதனுடன் பொறியியல் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் கேட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். தேர்வு முடிவுகளானது மார்ச் 19இல் வெளியிடப்படும். கடைசியாக 15வது அறிவிப்பு. கிராமங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் 1 நாள் விடுமுறை அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் வாரத்தில் 1 நாள் விடுமுறை எடுக்கலாம் என்றும், அதற்கு மேல் கூடுதலாக விடுப்பு எடுத்தால் அவர்களுக்கு 1 நாள் ஊதியமாக ₹160 பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஒரு மாதத்திற்கு 4 நாள் போக மீதமுள்ள நாட்கள் விடுப்பு எடுத்தால் ₹160 பிடித்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.